என்ன இது என்னைய போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த ஊருக்கு ஒரே போட்டோகிராஃபர். என்ன வெளிநாட்டுல வந்து கார் கம்பெனி திறந்தீங்க, காய்கறி கடை திறந்தீங்க, பொட்டி கடை திறந்தீங்க, 10வது போட்டோ எடுத்து ஏன் பொழப்ப கெடுக்க பாக்குறீங்களா? நோ போட்டோகிராஃபர் ஹியர். No, it's foreign channel. ஓ ஃபாரின் சேனலா? Yeah. which channel? Animal Planet. அனிமல் பிளானட்டா? அனிமல் பிளானட்டா? சார் போட்டோ எடுத்துங்க சார். இன்ஸ்டன்ட் காப்பி சார். 10 ரூபாய் தான் சார். போட்டோ எடுத்துங்க சார். போட்டோகிராஃப் எடுத்துங்க சார். வேண்டாம். அப்போ உங்க காதல் ஆட்டோகிராஃப் தான்டா. சார் காலையில இருந்து போனே ஆகும் சார். போட்டோ சார். எங்க கிட்டயும் கேமரா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. இதுல எடுத்தா நீங்க மெதுவா தான் சார் கழுவி பார்க்க முடியும். ஆனா இதுல எடுத்தா இமிடியேட் இன்ஸ்டன்ட் பிரிண்டிங் சார். உடனே பார்த்தலாம் சார். ஒண்ணும் அவசியம் இல்ல. மொல்லம் பத்தா போதும். சார் அதுக்கு இல்ல சார். நான் இதுவரைக்கும் உங்கள மாதிரி ஒரு அழகான ஜோடியை என் கேமரால எடுத்ததே இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் நமீதா ஜோடிக்கு அப்புறம் நீங்க தான் சார் சிறந்த ஜோடி. சார் என்கிட்ட போட்டோ எடுத்தீங்கன்னா அடுப்பாங்கறல மாட்டலாம், அலமாரில மாட்டலாம், ஏன் மாலை போட்டு ஹால்ல கூட மாட்டலாம் சார். மாட்டணும்னு வச்சுக்க, சாயங்காலமே மாலையை போட்டுவாங்க. ஏன் எதுக்கு? நான் அவ புருஷனும் இல்ல, அவ என் பொண்டாட்டியும் இல்ல. போயாங்கிட்டு கள்ளக்காதலா? டேய் வேணாம். கள்ளக்காதல் பண்றவங்க எப்ப மர்டர் பண்ணுவானே தெரியாது. இது பார், இந்த பக்கம் தான் யானைங்கெல்லாம் வரும். அப்படியே போய் அந்த பக்கம் இறங்கி கூட்டமா தண்ணி குடிக்கும். அழகான ஒரு தமிழ் ஃபேமிலி. நிச்சயமா கள்ள ஃபேமிலியா இருக்காது. அமௌண்ட் தச்சிடலாம் சார். போட்டோ எடுத்துங்க சார். 10 ரூபாய் தான் சார். இன்ஸ்டன்ட் காப்பி சார். எடுத்த உடனே கழுவி உடனே பார்த்தலாம் சார். ப்ளீஸ் சார். நாங்கெல்லாம் படிச்சவங்கப்பா. நிஜமாவா? எல்லாம் தெரியும். அப்படியா? நல்லா எடுப்பியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அபூர்வங்கள்ல இருந்து சந்திரமுகி வரைக்கும் நான் தான் சார் ரஜினி போட்டோகிராஃபர். சந்திரலேகாவா? அது ரொம்ப பழைய படமாச்சே. ஐயோ சந்திரலேகா இல்ல சார். லேட்டஸ்டா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச சந்திரமுகி. அதுக்கு நான் தான் போட்டோ எடுத்தேன்னு சொன்னேன். தெரியுமாப்பா, நாங்க படிச்சவங்க. சரி, என் குடும்பத்தை எல்லாத்தையும் அற்புதமா ஒரு குரூப் போட்டோ எடுத்து. ஓகே சார். ஆனா ஒரு விஷயம், எல்லாரும் மூஞ்சி பெருசா தெரியணும். பெருசா தெரியணும். போஸ்டர் தான் சார் அடிக்கணும். போட்டோ எடுக்க முடியாது. ஒண்ணு பண்ணலாம், எல்லாரும் தனித்தனியா பெருசா எடுத்து ஒண்ணா ஒட்டிக்கலாம். அதை நாங்க செஞ்சுக்க மாட்டோமா? ஐயோ அது இல்ல சார், இது கிராபிக்ஸ், மார்பிங், மிக்சிங், கிரேடிங். நாங்கெல்லாம் படிச்சவங்கப்பா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ எடு. தேங்க்யூ சார். எல்லாரும் நல்லா சிரிங்க. சத்தம் எல்லாம் போட்டோல விடாது. சைலண்டா சிரிங்க. சிரிங்க. ரெடி கேச்சக்கே. மெல்லுவா. அப்படியே வா. சார் உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா சார்? இல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க பாருங்க. 50 காப்பி. ஏதோ உங்களால நான் இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்க போறேன். இந்த போட்டோவில தெரு விக்க போறியா? பெரிய கமலஹாசன் நினைப்பு. உன் மூஞ்சி ஏன் வாங்குவான் போட்டோவா? சார் நீங்க தான் சார் கொடுக்கணும் 500 ரூபாய். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, நாங்கெல்லாம் படிச்சவங்க, காசு தர மாட்டோம்ட்டு. படிச்சவங்கன்னா ஏன் காசு தர மாட்டீங்க? படிச்சவங்க எப்படியா காசு தருவாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அங்க பார்க்கண்ணா, இங்கு புகைப்படம் எடுக்க கட்டணம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன். அத நாங்க படிச்சதுனாலதான் படிச்சவங்க சொல்லிட்டு எங்களே ஏமாத்துறாங்க. கண்ணு மூடிட்டு நல்லா மூச்சை உள்ள இழுங்க. இப்படி மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. மறுபடியும் ஒரு தடவை. பிராணிக்கு ஹீலிங் சொல்லிட்டு மனுஷனை வச்சிருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து பதிலா மாலாவுக்கு சொல்லி கொடு. நாளுக்கு நாள் டெவலப் ஆயினே போறான். முட்டைக்கோஸ்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருந்துட்டு நீ பேசுறியா? சரி எது கூப்பிட்ட? சொல்றேன். தாமரை, இது ரமேஷ், என்னோட ஃப்ரெண்ட். ஸ்டில் போட்டோ. எந்த கேமரா கொடுத்தாலும் அக்கா பிரிச்சிடுவான். அப்புறம் வேற யாராவது வந்துதான் ஒண்ணு செய்யும். நல்ல இன்ட்ரோடக்ஷன். இப்போ எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. தாமரை பூ படத்தை தவிர வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. முதல்ல அவள ஒரு போட்டோ எடு. போட்டோ எடுத்தா ஞாபகம் வருமா? போட்டோ எடுத்து பேப்பர்ல போடணும். ஓ சரி ஓகே. ஸ்மைல் ப்ளீஸ். உன்னையா சொன்ன லென்ஸே பத்த தள்ள அப்படி. சரிமா? சிரிக்கவே மாட்டாங்களாடா? ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன தேடுறீங்க? தாலியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க புருஷ முகம் ஞாபகம் இருக்கா? இட்ஸ் ஓகே. உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். வாங்க. தொலைச்சது தேடினா கிடைக்கும், தொலைக்காத தேடினா கிடைக்குமா? அட பழம் கொடுக்குற மரம் பாறையானது பறவைக்கு தெரியுமா?
தெரியாது தெரியாது அட தெரியாது தெரியாதது தெரியாதது புரியாதது புரியாதது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். போட்டோ எடுத்துக்கிறீங்களா? இன்ஸ்டன்ட் காப்பி போட்டு உடனே கையில கொடுத்துருவேன். ஓ இல்ல எனக்கு ஜோன்னு ஒரு ஆளை பார்க்கணும். ஜோவா? ஆமா ஜோ. இந்த சரி சாக்லேட் சாப்பிடுறீங்களா? ஜோவா? ஆமா ஜோ. அதோ அங்க இருக்காரு பாருங்க. பொன்னை விரும்பும் பூமியிலே பெண்ணை விரும்பும் ஓருயிரே. சார் இவர்தான் ஜோ. ஹலோ மிஸ்டர் ஜோ. I'm Dr. Gopalakrishnan, psychiatrist. ஹலோ, ஐ எம் ஜோ. நைஸ் மீட்டிங். இந்த பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். அதுல இந்த பொண்ணுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். am I right? நான் வந்து ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் கூட. இந்த பொண்ணை ரிக்ரெஷன் தெரப்பி மூலமா அவங்களோட பூர்வீகம், தட் மீன்ஸ் பாஸ்ட், இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஹிப்னாட்டிசம் பண்ணி இந்த பொண்ணோட ஞாபகங்களை வர வைக்க முடியுமா? நீங்க என்ன மந்திரவாதியா? நான் மந்திரவாதி எல்லாம் இல்லை. ஏன்னா மந்திரவாதினா மண்டையோட வச்சு பூஜை எல்லாம் பண்ணி, நான் மனுஷனோட மனசை பற்றின ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர். டாக்டர், அப்படின்னா இந்த பொண்ணை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தா இவங்க ஊரு பேரெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? தாராளமாக. தன்னை பற்றின எல்லா விவரங்களையும் சம்பவங்களையும் அந்த பொண்ணையே நினச்சி பார்க்க வைக்க என்னால் முடியும். தட்ஸ் ஆல். ஆக்சுவலி உங்களோட விளம்பரத்தினுடைய நோக்கம் தானே? ஆமாம் டாக்டர். அப்படின்னா உங்கள் பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியும்னு நான் நம்புகிறேன். யோசிங்க. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகே சார். சாக்லேட். சாக்லேட் ஃபார் யூ ப்ளீஸ். Very good. You? Repeat. Thank you. Bye-bye. See you. டேய், ஹிப்னாட்டிசமா? வேற வேலை இல்லை உனக்கு? உனக்கு என்ன அந்த பொண்ணை பத்தி தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. வாயன் கூட. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியணும்னா அவ காலையில பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாத்துரு. டேய், அதுக்கு இல்லடா. இப்பெல்லாம் ஞாபகம் மறதி உள்ளவங்க அவங்க போன் நம்பர், அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாம் முதுகு, கை, உடம்பெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. மொமெண்டோ இங்கிலீஷ் படம் மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருப்பாளான்னு பார்த்தேன். சும்மா எட்டி பாக்குறது நான் ஏன் உன்ன கூப்பிட போறேன்? சாக்லேட். ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். உங்க கிளினிக் ரொம்ப அழகா ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்கு. பூக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வாழ்க்கை தான். ஆனா எவ்வளவு உற்சாகமா இருக்கு பாருங்க. யூனோ, பூக்கள் சிரிக்கும், அழும், பேசும், சில நேரத்தில் டான்ஸ் கூட ஆடும். பூக்களுக்கு கூட இமோஷன்ஸ் உண்டுன்னு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யூ see, சந்தோஷமான மியூசிக் போட்டா சந்தோஷமா இருக்கும், சோகமான மியூசிக் போட்டா அதுவும் சோகமாயிடும். அது இருக்கட்டும், நீங்க முதல்ல உள்ள வாங்க. கம், வாங்க வாங்க வாங்க. ஏண்டா ஸ்னேகா பாடின பாட்ட டைலாக சொல்றாரு, இவர் ஹிப்னாட்டிசம்னா வேலைக்கு ஆகுமா? எனக்கும் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. நம்பாம இருக்கவும் முடியல. ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஏங்க அவ எங்க ஏங்குறா? நீ தான் ஏங்குற. தாமரை, வாங்க டாக்டரை பார்க்கலாம். வாங்க. நல்ல வியாதிரா எப்பா. காட்டுக்குள்ள வந்து கிளினிக் வச்சிருக்கான். மனுஷன் வருவானா இங்க? என்னடா இது? மனுஷனா மிருகமான்னு தெரியலையே. கிட்ட போய் பார்ப்போம்.